வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு டிராவல் வித் கார்த்திக். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேளாச்சேரியிலேருந்து டுவர்ட்ஸ் பள்ளிக்கரணம் போகும்போது என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து சன்செட் பேச்சுலர்ஸ் சிக்கன் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த கடையில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த அன்பிளான்ட் எபிசோடில் பார்க்க போகிறீங்க. வெல்கம் டு தி ஷோ. கார்த்திக். நான் சொல்லுங்கள், இந்த கடைக்கு நீங்கள் ஏற்கனவே வந்திருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? இல்லை, இந்த கடைக்கு நான் ரெகுலராகவே வந்துட்டு போயிட்டுருப்பேன். இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்கன்னா? இன்னைக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே. கொடுக்குற காசுக்கு ரொம்ப ப்ரைஸபிளாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஆஃபரும் ரொம்ப இதாக இருக்குது, அன்லிமிட்டடாக இங்கே கொடுக்குறாங்க. இங்கே வந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், பீஸும் அதிகமாக இருக்குது. ஓகே. வித் அவங்களோட கொடுக்குற ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைவாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப இதாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா, அடிக்கடி வந்து ஆதரவு கொடுங்க. என்ன ப்ரோ? அண்ட் சொல்லுங்கள், இங்கே இருக்கிற இந்த பிரியாணி கடைக்கு ஏற்கனவே வந்திருக்கீங்களா? தான் ஃபஸ்ட் டைம் ப்ரோ. அண்ட் டேஸ்ட் எப்படி ப்ரோ இது? நல்லா இருந்துச்சு. அண்ட் என்ன ட்ரை பண்ணீங்க? சிக்கன் தான், ஃபுல்லாக சிக்கன் பிரியாணி தான். சிக்கன் பிரியாணி காமன் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இந்த இடத்துல ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ரேட் கம்மி, ரேட்டுக்கு ஒர்த்து ஆக்சுவலாக. ஓகே. 10க்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம்? 1 ஓகே, 10 வெரி குட் ரேட்டிங். 10 அவுட் ஆஃப் 9 கொடுக்கலாம் ப்ரோ. 9 out of 10. எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் 9 கொடுக்குறேன். என்னோட பேர் கௌஷிகா. அண்ட் நான் சொல்லுங்கள், இங்கே இருக்கிற இந்த பிரியாணி ஷாப் ஏற்கனவே வந்திருக்கீங்களா? தான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் டைம், பட் நான் இங்கே நியர்பை தான் இருக்கேன். சும்மா இந்த சைட் போகும்போது ஜஸ்ட் நான் அந்த காம்போ ஆஃபர் பார்த்தேன். ஸோ டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆயிட்டு ஜஸ்ட் டேஸ்ட். ஓகே. அண்ட் ஹவுஸ் இட் இஸ்? லைக் நம்ம இப்படி தான் வந்து வெளியில் போய் பெரிய ஹோட்டல்லேருந்து சாப்பிட்டாலும் சரி, லைக் இந்த மாதிரி ரோடோரமாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சாப்பிட்றதெல்லாம் இட்ஸ் வெரி குட். நான் நல்ல ரேட்டிங் கொடுப்பேன். இட்ஸ் குட் ஒன்லி. ஓகே, வெரி நைஸ். Yeah. அண்ட் கீப் கமிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் us. என் பேர் நவீன். நவீன், அவர் பேரு? ஆதில். ஆதிஷ். படிக்கிறீங்க? நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அவர் யூகேஜி. யூகேஜி. சொல்லுங்க, இங்க இருக்கிற அந்த சன்செட் பேச்சுலர் சிக்கன் பிரியாணி வந்து இங்க உங்களுக்கு சாப்பிட்டுருக்கீங்களா? நான் டெய்லியும் சாப்பிடுவேன். அல்டிமேட்டடாக இருக்கும், செம்மையாக இருக்கும் பிரியாணி எல்லாம். கேட்கவே இல்லை, சொல்ல ஆரம்பிச்சு. இந்த இடத்துல நிறைய சிக்கன் பிரியாணி கடையெல்லாம் இருக்கு. இந்த கடையில் நீங்கள் அடிக்கடி வந்து விரும்பி சாப்பிட்றதுக்கான காரணம் என்ன சொல்லுவீங்க? இங்கே வந்து டேஸ்ட்டாக இருக்கும், பீஸுங்க அதிகமாக இருக்கும், அல்டிமேட் எல்லாம் தருவாங்க, செம்மையாக இருக்கும் பிரியாணி எல்லாம். 10க்கு மார்க் எவ்வளோ போடலாம்? 1 ஓகே, 10 வெரி குட். 100 கூட போடலாம். 100 அப்படியே அவங்களே கேளுங்க. சிக்கன் பிரியாணி எப்படி இருக்கும்? சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கும். பிடிக்குமா? உனக்கு பிடிக்குமா? பிடிக்கும். 10க்கு எவ்வளோ மார்க் போடலாம்? 1 ஓகே, 10 வெரி குட். 100. வணக்கம் பிரதர், என் பேர் வந்து சிவா. சும்மா சொல்லுங்க, எங்க இருக்கிற நம்ம வேளச்சேரி பள்ளிக்கரண ரூட்ல வந்து சன்செட் பேச்சுலர் சிக்கன் பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? நாங்கள் வந்து ஒரு 1.5 இயருக்கு மேலே இங்கே இருக்கோம் பிரதர், போட்டுட்ருக்கோம். ஓகே. என்ன நீங்களா இருப்பீங்க இங்க? நாங்கள் வந்து மண்டே டு சாட்டர்டே இருப்போம். சண்டே வந்து எவ்ரி சண்டே வந்து லீவு. ஓகே. அண்ட் டைமிங்ஸ்ல எப்போ வந்து போச்சுக்கோம்? டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் உங்களுக்கு 6 o'clock, மேக்ஸிமம் 6 to 6:30 வந்துடுவோம். மேக்ஸிமம் 10 to 10:30 அந்த டைம் வரைக்கும் இருக்கும். அண்ட் சொல்லுங்க, இந்த சன்செட் பேச்சுலர் சிக்கன் பிரியாணி பேர் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக நம்மளவே பிளான் பண்ணி இது பண்ணது. ஆக்சுவலாக ஆஃப்டர்நூன் டைமில் போகணுன்னு நாங்கள் பிளான் பண்ணோம் ஃபஸ்ட்டு. பட் ஆஃப்டர்நூன் டைமில் லாட் ஆஃப் கடைங்க வந்து இங்கே இருக்கிறதுனால ஈவினிங் டைமில் பார்க்கும்போது மினிமமான ஷாப் தான் இருக்குது. பிரியாணி ஷாப்புன்னு பார்க்கும்போது சூடாக கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 1-2 கடைகள் தான் இருக்குது. ஈவினிங் டைமில் மோஸ்ட்லி ஈவினிங் கடையில் பிரியாணி கிடைக்கும், ஆனால் மதியம் போட்டிருக்கிறத வச்சு தான் வந்து நிறைய பேர் வந்து அந்த மாதிரி சேல் பண்ணுவாங்க. நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சூடாக ஈவினிங்லேயே கொடுக்கணும், அப்பயே இது பண்ணி அப்பயே சேல் பண்ணணுன்றதுக்காக ஈவினிங்கில் நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் பண்ணோம். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து எவ்வளோ கிலோ பிரியாணி போட்டுருக்கீங்க? இன்னைக்கு வந்து 20 போட்டிருக்கோம் நாங்கள். ஆமாம். இன்னைக்கு சிக்கன் மட்டும் தான் பிரதர் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 kg வாங்கினீங்க அப்படின்னா 160 வரும். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரேட்டுக்கு 1 kg வாங்கும்போது ப்ரைஸ் கம்மியாகும். 1/2 kg வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குமா இருக்கும். ஆனால் 1 kg வந்து 2 பேர் சாப்பிடலாம். மினிமமாக 2 பேர் சாப்பிடலாம். உங்களுக்கு 1/2 kg வாங்கினா ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்ற அளவு இருக்கும். மட்டனும் இருக்கும் பிரதர். மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே ஃப்ரைடே மட்டும் போட்டுருக்கோம் இப்போ. பட் அப்கமிங் டேஸில் வந்து டெய்லி போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பட் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்து மக்கள் 1 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க, மக்கள்கிட்ட என்ன ஆதரவு? நமக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர் தான் வருது. 80% வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நமக்கு ரெகுலர் கஸ்டமர் தான் வருவாங்க. பிகாஸ் நம்மளோட டேஸ்ட்டை பார்த்து நிறைய பேருக்கு ரோட் சைட் சாப்பிட்னா வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்ற ஒரு இது
தாட்டில் இருப்பாங்க. ஸோ டேஸ்ட் பார்த்து நமக்கு வர ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. நீங்கள் வாங்குற சிக்கன்லாம் மட்டன்லாம் வந்து இந்த மீட்டில் எவ்ரிடே ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்குறீங்க? ஃப்ரெஷ்ஷாக தான் பிரதர், ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்குறோம். இவன் தான் நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் கூட இல்லை. இது எந்த ஒரு பிரியாணி ஷாப் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து இன்னும் ஃப்ரிட்ஜ் கூட இல்லை. நாங்கள் அன்றைக்கி வாங்குறது அன்றைக்கே சேல் பண்ணுறதா இது பண்ணுவோம். அதை ஃப்ரிட்ஜில் வச்சு சேல் பண்ணுறதோ அந்த இதே இல்லை. ஓகே. இப்போ இந்த பார்ட்டி ஆர்டர் அதெல்லாம் வந்து அதெல்லாம் எடுத்து பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பிரதர், மினிமம் வந்து உங்களுக்கு 3 to 5 kgலேருந்து மினிமம்லேருந்தே பண்ணுறோம். ஓகே, வெரி நைஸ். இப்போ நீங்கள் இங்கே ஷாப் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஆன்லைனில் இருக்கீங்களா? ஸ்விக்கி, ஜொமேட்டோவில்? ஸ்விக்கியில் வந்து இன்னும் ஒரு 2 daysல இதாயிரும் பிரதர். ஆக்சுவலாக வந்து அப்ளை பண்ணிட்டோம், இன்றைக்கி தான் அப்ளை பண்ணது. உங்களுக்கு இன்னும் ஒரு 2 to 3 daysல வந்து ஸ்விக்கிலையும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஜொமேட்டோலையும் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம், ட்ரை பண்ணிருக்கோம். மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஜொமேட்டோலையும் வந்து அவைலபிளாக இருக்கும். ரொம்ப அருமையாக பேசுறீங்க சிவா. எனக்கு வந்து உங்களோட சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ண ரொம்ப ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உண்மையிலேயே ரிவ்யூ எப்படி இருக்குங்கிறது மக்கள் எனக்காக வந்து சூப்பரான காம்போ ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா போல நம்ம சிவா ப்ரோ. சான்ஸே இல்லைங்க. எங்கன்னா அந்த வேளாச்சேரி ஃப்ளேவர் ஏறி இறங்குறீங்களா, ரைட்டில் மடிப்பாக்கம் ராம்நகர் கட்டாவதில்ல, அதெல்லாம் இப்படி வாங்க சிவா, உங்களையும் பார்க்கலாம்ல, அப்படி கேள்வி நீங்கள் ராய் சொல்லுங்கள். ஹாய். எனக்கு வந்து காம்போ கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சிவா. இது கூட வந்து பிரியாணி, லெக் பீஸு, சிக்கன் 65, முட்டை, கத்திரிக்காய் தாளிச்சா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் சாப்பிடுவோமா, வாழை மேலே வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் செம்மங்க. இந்த நம்ம யூடியூப் பண்ணும்போது ரோட்டில் பைபாஸ் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க யாரா இவன்னு சொல்லிட்டு. சரி சாப்பிடுவோம். செம்ம சூடாக இருக்கு. உடம்புல சிக்கன் லெக் பீஸ் பாருங்களேன். சுட சுட பிரியாணி ட்ரை பண்ணுறீங்களா, வேற ரகமாக இருக்குங்க. பிரியாணி டேஸ்ட்டு வேற ரகம். நீங்கள் சூடாக வாழை வச்சு சாப்பிடும்போது உண்மையிலே சொல்கிறேன் பங்கமாக இருக்குது. நான் அது கூட உங்க கொடுத்துருக்கிற சிக்கன் 65 செம்ம காம்போ அல்டிமேட்டாக இருக்குது. அண்ட் கொடுத்துருக்கிற ரைத்தா, கொடுத்துருக்கிற அந்த கத்திரிக்காய் தாளிச்சா கூட சாப்பிடும்போது வேறு லெவல் காம்போங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணோம், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். யூ வில் ஃபால் இன் லவ் வித் த டேஸ்ட். ஒர்த்தானு கேட்டிங்கன்னா டபுள் ஒர்த்து. சரி, இதை முடிச்சுட்டு நேரம் எண்டிங். அங்கே லைட்டு ரொம்ப இதாக இருக்கிறதுனால ஃப்ரண்ட் கேமில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து கேப்சர் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால தான் லைட் இல்லாத இடத்துல பாருங்களேன் இங்கே இருக்கும்போது எவ்வளோ லைட்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து நம்ம வேளாச்சேரி டுவர்ட்ஸ் பள்ளிக்கரணை போகும்போது சன்செட் பேச்சுலர்ஸ் சிக்கன் பிரியாணி, இன்றைக்கி வந்து இவங்களோட சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணோம். டேஸ்ட் வந்து உண்மையிலேயே வேறு ரகமாக இருந்தது. டே ஹாய் சொல்கிறாங்க. அண்ட் டேஸ்ட் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்தது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேக் அவே கொடுத்துருக்காங்க. அண்ட் 1/2 கிலோ நீங்கள் சிக்கன் பிரியாணி வாங்கினீங்கன்னா 130 ரூபா. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 சிக்கன் 65 பீஸு அண்ட் ஒரு முட்டையோட சேர்த்து ரைத்தாவும் கத்திரிக்காயும் போட்டு கொடுக்குறாங்க. அதுவே வந்து நீங்கள் 1 kg வாங்கினீங்கன்னா 1 கிலோ வந்து 200 ரூபா தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சிட் அண்ட் டைன் ஆஃபர் வச்சுருக்காங்க. என்னென்னா வந்து நீங்கள் 1/2 kg பிரியாணி வாங்கினாலும் சரி, இல்லை 1 kg பிரியாணி வாங்கினாலும் சரி, அன்லிமிட்டட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி சன்செட் பேச்சுலர்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ட்ரை பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் வந்து வேளாச்சேரியிலேருந்து டுவர்ட்ஸ் பள்ளிக்கரணை போகிறீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த லெஃப்ட்லேயே தான் இருப்பாங்க. த நேம் ஆஃப் த கெஃபே இஸ் சன்செட் பேச்சுலர்ஸ் சிக்கன் பிரியாணி. கண்டிப்பாக இங்கே வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. See you all in the next video. This is your Karthik signing off. Take care. Bye.